ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை மற்றும் திருப்பதியில் டிடிடி ரூம்ஸ் எப்படி ஆன்லைனில் புக் பண்ணணும் என்கிற தகவல்களை பற்றி பார்க்கலாம். இன்று மார்ச் 24ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஜூன் மாதத்திற்கான திருமலை, திருப்பதி, தலக்கோனா மற்றும் ஒன்டிமிட்டாவினுடைய ஆன்லைன் ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகுது. லக்கி டிப்பில் ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 2 பேர் சேர்ந்து செலக்ட் ஆகியிருந்தாலும் ஆர்ஜித சேவா, வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா, அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன் தரிசனம் மற்றும் 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட், இந்த டிக்கெட்டுக்குள்ள எந்த டிக்கெட் நீங்க புக் செய்திருந்தாலும் மினிமம் 2 நபர்களுக்கு ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து சேர்ந்து நீங்க டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகியிருக்கும். எந்த மொபைல் நம்பர் லாகின்ல நீங்கள் டிக்கெட் புக் பண்ணீங்களோ அதே மொபைல் நம்பரில் இன்னைக்கு அகாமடேஷன் புக் பண்ணுறதுக்கு லாகின் பண்ணிக்கோங்க. மதியம் 3 மணிக்கு அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகும். 2:55க்கெல்லாம், அதாவது ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்னாடியே ஆப் மற்றும் வெப்சைட்டில் ஓடிபி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. மதியம் 3 மணிக்கு நீங்கள் ஆப்பில் அகாமடேஷன் புக் செய்வதாக இருந்தால் பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே பில்கிரிம் ஃபெசிலிட்டிஸ் என்ற ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் செய்தால் அகாமடேஷன் என்கிற ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வெப்சைட் மூலமாக புக் செய்வதாக இருந்தால் பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே அகாமடேஷன் என்கிற ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணலாம். அல்லது லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு கீழே அகாமடேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதற்கு பக்கத்திலேயே ப்ளீஸ் கிளிக் ஹியர் என்ற லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்கும். எதில் உங்களுக்கு வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அதில் நீங்கள் அகாமடேஷன் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணிவிட்டு, எதில் வெயிட்டிங் டைம் அதிகமாக இருக்குதோ அந்த டிவைஸை இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்ப்ளீட் ஆன உடனே அகாமடேஷன் புக்கிங்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிங்கன்னா ஜூன் மாதத்திற்கான கேலண்டர் ஓப்பன் ஆகும். இப்போ உங்களுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து நீங்கள் திருமலை அல்லது திருப்பதியில் ரூம் புக் செய்வதாக இருந்தால் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்தவித தரிசன டிக்கெட்டும் இல்லாமல் கீழ் திருப்பதியில் ரூம் புக் செய்வதாக இருந்தால் திருப்பதி என்று வெறுமனே கொடுத்துருப்பாங்க, அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த திருப்பதி லொக்கேஷனை செலக்ட் செய்தால் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொல்லப்பா கார்டன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதே போல் உங்களுக்கு தலக்கோனா மற்றும் ஒன்டிமிட்டாவில் ரூம் தேவைப்பட்டால் அந்த லொக்கேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தலக்கோனா, ஒன்டிமிட்டா, திருப்பதி இந்த 3 லொக்கேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும் பட்சத்தில் மாதத்தினுடைய எல்லா நாட்களுக்கும் நீங்கள் ரூம் புக் பண்ணுறதுக்காக அவைலபிலிட்டி காமிக்கும். உங்களுக்கு எந்த நாள் ரூம் தேவையோ அந்த நாள் செலக்ட் செய்து நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் திருமலை தரிசனத்திற்காக ரூம் புக் பண்ணுறீங்கன்னா ஐதர் திருமலை அல்லது திருப்பதி லொக்கேஷனை செலக்ட் செய்து நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கோங்க. தலக்கோனாவில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ் மற்றும் சிவபெருமான் கோவிலுக்கு போகிறதாக இருந்தால் தலக்கோனா லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்டிமிட்டாவில் இருக்கக்கூடிய கோதண்டராமர் கோவிலுக்கு போகிறதாக இருந்தால் ஒன்டிமிட்டா லொக்கேஷன் செலக்ட் செஞ்சுக்கோங்க. திருப்பதி, தலக்கோனா, ஒன்டிமிட்டா இந்த 3 லொக்கேஷனில் எந்த லொக்கேஷனில் நீங்கள் ரூம் புக் செய்கிறதாக இருந்தாலும் ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்கிற ஆப்ஷன் பார்க்கலாம். இந்த எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் ஆப்ஷன் தரிசன டிக்கெட்டை வைத்து ரூம் புக் செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 ஆப்ஷன். உங்களுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து திருமலால நீங்கள் ரூம் புக் செய்வதாக இருந்தால் திருமலா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து திருப்பதியில் ரூம் புக் செய்வதாக இருந்தால் திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். திருமலா, திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எதுவுமே நம்ம என்டர் பண்ண வேண்டியிருக்காது. ஆல்ரெடி தரிசன டிக்கெட் புக் பண்ணும்போதே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய காரணத்தினால ஆட்டோமேட்டிக்காக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அகாமடேஷன் புக் பண்ணும்போது ஃபெச் ஆகி வந்துடும். ஜஸ்ட் நம்ம 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் ஆப்ஷன் செலக்ட் செய்தால் கீழ் திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், மாதவம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் இந்த 3 ரெஸ்ட் ஹவுஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த ரெஸ்ட் ஹவுஸஸில் இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான ரூம் ரெண்ட் டைப்பும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்களே ரெஸ்ட் ஹவுஸும் செலக்ட் பண்ணிக்கலாம், ரூம் ரெண்ட் டைப்பும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் திருமலா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறீங்கன்னா ரூம் ரெண்ட் டைப் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ரெஸ்ட் ஹவுஸினுடைய பேர் எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. ரூம் ரெண்ட் மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். ரூம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரூம் போய் வாங்கக்கூடிய நாளில் சிஸ்டமே தான் நமக்கு அலாட் பண்ணி கொடுக்கும். அதனால் ரூம் பேர் எதுவுமே நமக்கு டிஸ்பிளே ஆகாது. அது நம்ம செலக்ட் பண்ணவும் முடியாது. ரெண்ட் மட்டும்தான் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும்.
ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து நீங்கள் வேறு டைப் ஆஃப் தரிசன டிக்கெட்டுகள் மினிமம் 2 நபர்களுக்கு புக் செய்திருந்தாலும் ஒரு மொபைல் நம்பர் லாகினை வைத்து ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் புக் பண்ண முடியும். அதாவது நீங்கள் ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸும் புக் பண்ணியிருக்கலாம், 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸும் புக் பண்ணியிருக்கலாம். 2 டிக்கெட்டுக்கு கீழே உங்களுக்கு இப்போ புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகியிருக்கும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஒரு லிங்கை கிளிக் செய்து அகாமடேஷன் புக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லிங்க் டிசேபிள் ஆகிடும். அதை வைத்து நாம் ரூம் புக் பண்ண முடியாது. ஒரு மொபைல் நம்பர் லாகினை வைத்து ஒரே ஒரு ரூம் தான் புக் பண்ண முடியும். அதே போல் ஒரு தரிசன டிக்கெட்டை வைத்து ஐதர் திருமலை அல்லது திருப்பதியில் மட்டும்தான் ரூம் புக் பண்ண முடியுமே தவிர்த்து 2 லொக்கேஷன்லையும் ஒரே தரிசன டிக்கெட்டை வைத்து ரூம் புக் பண்ண முடியாது. சப்போஸ் கீழ் திருப்பதியிலையும் ஒரு நாள் ரூம் தேவை, மேல் திருப்பதியிலையும் ஒரு நாள் ரூம் தேவை என்று சொல்லக்கூடியவங்களுக்கு மேல் திருப்பதியில் அதாவது திருமலையில் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து ரூம் புக் பண்ணிக்கோங்க. இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகினை தவிர்த்துட்டு வேறொரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து திருப்பதி லொக்கேஷனை செலக்ட் செய்து திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொலப்பா கார்டன்ஸில் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் ரூம் புக் பண்ணிங்கன்னா 2 லொக்கேஷன்லையும் ஒவ்வொரு நாளுக்கு உங்களுக்கு ரூம் கிடைக்கும். டிக்கெட் புக் பண்ணும்போது அதாவது அகாமடேஷன் புக் பண்ணும்போது 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் நம்ம ரூம் புக் பண்ணுவோம். ஆனாலுமே நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூமில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் தங்கிக்கலாம். அதில் எந்தவித இஷ்யூஸும் கிடையாது. ஆனால் யார் 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்களோ அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் ரூம் வாங்கும்போது வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ரூம் கொடுப்பாங்க. அந்த 2 பேராலையும் வர முடியாத பட்சத்தில் நமக்கு ரூம் அலாட் பண்ண மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூம் கேன்சல் ஆகிடும். அந்த 2 பேரும் வர முடியாத பட்சத்தில் நீங்கள் அகாமடேஷன் ரிசிப்ட் மற்றும் அவங்களுடைய ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போனாலும் ரூம் அலாட் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஸோ யார் 2 பேர் கண்டிப்பாக தரிசனத்திற்கு வருவாங்களோ அவங்களுடைய பேர் கொடுத்து நீங்கள் ரூம் புக் செஞ்சுக்கோங்க. இப்போ கேலண்டர் பேஜ் ஓப்பன் ஆன உடனே கேலண்டருக்கு மேலே செலக்ட் லொக்கேஷன் செலக்ட் செய்தால் உங்களுக்கு 5 ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் புக்கிங் ஹிஸ்ட்ரிக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்கே நீங்கள் எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணீங்களோ அந்த தரிசன டிக்கெட்டை செலக்ட் செய்து அதற்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் செய்தால் மறுபடியும் அந்த பேஜ் கேலண்டர் இருக்கக்கூடிய பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். மறுபடியும் நீங்கள் லொக்கேஷன் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதே நீங்கள் திருப்பதி, தலக்கோனா, ஒண்டிமிட்டா லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த பேஜ் அதிலேயே தான் இருக்கும். நீங்கள் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கணும். லொக்கேஷன் செலக்ட் செய்து முடித்த பிறகு செக்இன் டைம் ஸ்லாட் நம்ம செலக்ட் பண்ணணும். ஒரு நாளில் இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தை 6 மணி நேரமாக டிவைட் பண்ணி 4 டிஃப்ரெண்ட் டைம் ஸ்லாட்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த செக்இன் டைம் ஸ்லாட் என்பது நம்முடைய ரூம் ரெசிப்டை கொண்டு போய் ஸ்கேன் பண்ணுறதுக்காக மட்டும்தான். மற்றபடி இந்த 6 மணி நேரம் தான் நம்ம ரூமில் தங்கக்கூடிய நேரம் என்பது கிடையாது. நமக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வரும் இல்லையா, நம்ம ரூம் எடுக்கக்கூடிய நாளில் அந்த நேரத்திலிருந்து 24 மணி நேரம் வரைக்கும் நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூமில் தங்கிக்கலாம். இப்போ இந்த செக்இன் டைம் ஸ்லாட்டுக்கு ஏர்லியராக போகலாமான்னு சிலர் கேட்குறீங்க. 30 நிமிடங்களுக்கு முன்னாடி போனீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. அதே ரொம்ப ஏர்லியராக போனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் செக்இன் டைம் ஸ்லாட்டுக்கு 1 நிமிடம் நீங்கள் டிலேடாக போனாலும் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூமை கேன்சல் பண்ணிவிடும். அதற்கடுத்து யார்கிட்டையும் போய் நம்ம ரூமுக்காக ரெக்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய ட்ரெயின் டைம், பஸ் டைம், நீங்கள் அந்த லொக்கேஷனுக்கு வந்து ரீச் ஆகக்கூடிய நேரம், இது எல்லாமே கால்குலேட் செய்து இந்த செக்இன் டைம் ஸ்லாட்டை நீங்கள் செலக்ட் செஞ்சுக்கோங்க. அடுத்து ஏற்கனவே சொன்னது போல் திருப்பதி, தலக்கோனா, ஒண்டிமிட்டா லொக்கேஷன் நீங்கள் செலக்ட் செஞ்சுருக்கீங்கன்னா கேலண்டரில் எல்லா தேதியுமே உங்களுக்கு ரூம் புக் பண்ணுறதுக்கு அவைலபிலிட்டி காமிக்கும். உங்களுக்கு எந்த டேட் தேவையோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் ஆப்ஷன் செலக்ட் செஞ்சுருக்கீங்கன்னா உங்களுடைய தரிசன நாள், தரிசனத்திற்கு முதல் நாள், இந்த 2 நாள் மட்டும்தான் ரூம் புக் பண்ணுறதுக்கான அவைலபிலிட்டி காமிக்கும். உங்களுடைய பிளான் படி நீங்கள் எப்போ அந்த லொக்கேஷனுக்கு வந்து ரீச் ஆவீங்களோ அந்த தேதியை நீங்கள் ரூம் புக் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கேலண்டருக்கு கீழே திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ரெஸ்ட் ஹவுசஸ் பேரும் அந்த ரெஸ்ட் ஹவுசஸில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ரூம் ரெண்ட் டைப்பும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ரெஸ்ட் ஹவுஸ் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து உங்களுக்கு தேவையான அந்த ரூம் ரெண்ட் டைப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இதே திருப்பதி, தலக்கோனா, ஒண்டிமிட்டா லொக்கேஷன் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ரூம் ரெண்ட் டைப் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த ரெண்ட் டைப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். திருமலா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ரூம் ரெண்ட் டைப் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ரெண்ட் டைப் செலக்ட் பண்ணும்போதே அந்த ரூமினுடைய ரெண்ட் எவ்வளவு, காஷன் டெபாசிட் எவ்வளோ பே பண்ணணும், டோட்டலாக நம்ம என்ன பே பண்ணணும் என்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். காஷன் டெபாசிட் அமௌண்ட் நீங்கள் ரூம் வெக்கேட் செய்த நேரத்திலிருந்து 3 to 5 பேங்க் ஒர்க்கிங் டேஸில் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். அதற்கடுத்து இப்போ நீங்கள்
எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் ஆப்ஷன் செலக்ட் செஞ்சுருக்கீங்கன்னா பில்கிரிம் டீட்டெயில்ஸில் ரெண்டு பேரினுடைய பேர் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். மற்ற 3 லொக்கேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் கம்ப்ளீட் செய்து முடித்த பிறகு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் செய்தால் பேமெண்ட்டுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். பேமெண்ட் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த ஆப்ஷன் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை செலக்ட் செய்து நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண உடனே நம்முடைய அகாமடேஷன் ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டவுன்லோட் பட்டன் டிஸ்பிளே ஆகும். ஜூன் 1ஆம் தேதிக்கு நீங்கள் தரிசனத்திற்காக ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி மட்டும்தான் உங்களுக்கு ரூம் புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காமிக்கும். அதற்கு முதல்ல இருக்கக்கூடிய மே 31ஆம் தேதி உங்களுக்கு ரூம் புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காமிக்காது. ஏன்னா மே மாதத்திற்கான புக்கிங் எல்லாமே போன மாதமே கம்ப்ளீட் ஆகிட்ட காரணத்தினால ஜூன் 1ஆம் தேதி மட்டும்தான் ரூம் புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். ரூம் புக் பண்ணும்போது எங்களுடைய அமௌண்ட் பேங்க்லேருந்து டெபிட் ஆகிடுச்சு, ஆனால் எங்களுக்கு ரூம் புக் ஆகலைன்னா உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆன அந்த அமௌண்ட் 3 to 5 பேங்க் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். திஸ் ஸ்லாட் ஹஸ் பின் புக் பை சம் அதர் பில்கிரிம்ஸ் எரர் வந்தால் நீங்கள் செலக்ட் செய்திருக்கக்கூடிய செக்இன் டைம் ஸ்லாட்டை தவிர்த்துட்டு வேறு ஏதாவது ஒரு செக்இன் டைம் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணி பார்க்கலாம். அல்லது அப்போவுமே உங்களுக்கு கண்டினியூஸாக எரர் வருதுன்னா நீங்கள் திருமலா லொக்கேஷனை தவிர்த்துட்டு கீழ் திருப்பதியில் ரூம் புக் பண்ணிக்கலாம். கீழ் திருப்பதியில் நிறைய எரர்ஸ் வராது, கொஞ்சம் ஈஸியாகவும் நமக்கு ரூம் புக் ஆகிடும். அதனால உங்களுக்கு திருப்பதி லொக்கேஷனில் ரூம் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லக்கூடியவங்க திருமலா லொக்கேஷன் நீங்கள் செலக்ட் செய்து தொடர்ந்து வேற எரர்ஸ் வரும் பட்சத்தில் திருப்பதி லொக்கேஷனுக்கு உடனே நீங்கள் ரூம் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். திஸ் ஸ்லாட் ஹஸ் பின் புக் பை சம் அதர் பில்கிரிம்ஸ் எரர் வந்தால் ஐதர் செக்இன் ஸ்லாட் மாற்றி பாருங்கள் அல்லது ரூம் டேரிஃப் மாற்றி பாருங்கள். இது ரெண்டும் தான் நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷனாக இருக்கும். பேமெண்ட்டில் எரர் வந்துச்சுன்னா நீங்கள் எந்த பேமெண்ட் மெத்தட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேமெண்ட் மெத்தடை தவிர்த்துட்டு மீதம் இருக்கக்கூடிய 2 பேமெண்ட் மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் செலக்ட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.